கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். இந்த இரவு வேளையிலே உங்களை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவிலே நாங்கள் இந்த ஒளிப்பதிவை பண்ணுகிறோம். நீங்கள் அதை தொடர்ந்து பாருங்கள். எங்களுடைய முழு விளம்பரத்தை நீங்கள் அறிந்து கொள்ளன்னு சொன்னால், திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற வெங்கல் கிராமத்தில் எங்களுடைய ஊழியங்கள் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் அமாவாசையும் ஒவ்வொரு வாரமும் குடும்ப விடுதலை அக்கினி அபிஷேக கூட்டங்கள் நடைபெறுகிறது. தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்கள், வர விரும்புகிறவர்கள் தாராளமாக நீங்கள் கடந்து வரலாம். இயேசு அற்புதத்தை செய்வாராக. இந்த நாளில் நம்ம எல்லோரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை தொட்டு விடுதலையாக்குவார். ஹல்லேலூயா. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, ஓ அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். ஆமென் ஆமென். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். என் தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். விசுவாசத்தோடு அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, ஆமென் ஆமென். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காற்று நடத்துவார். சொல்லுங்க. தமது சிறகால் என்னை மூடி காற்று நடத்துவார். பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். என் பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். ஓ அல்லேலூயா
அல்லேலூயா ஆனந்தமே ஹalleluya ஆனந்தமே ஆவியானவரே ஹalleluya ஆனந்தமே ஆமென் ஹalleluya ஆனந்தமே உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு ஆமென். என் வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகோ அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகோ ஆமென் அல்லேலூயா ஆனந்தமே ஹalleluya ஆனந்தமே glory ஹalleluya ஆனந்தமே பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்குது பரிசுத்த ஆவியின் அக்கினி இறங்குது உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் தடரந்தன துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் கர்த்தருடைய பிரசன்னம் இறங்குது துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் சிங்கத்தின் மேலும் பாம்பினின் மேலும் நடந்து செல்லுவேன் சிங்கத்தின் மேலும் பாம்பினின் மேலும் நடந்து செல்லுவேன் என் சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு ஆவியானவரே சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு 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 ஹalleluya ஆனந்தமே ஹalleluya ஆனந்தமே ஒவ்வொரு ஹalleluya ஆனந்தமே ஹalleluya ஆனந்தமே உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் தேவ பிரசன்னா உம்மை தேவ பிரசன்னா துதிப்பேன் இப்ப இறங்குதே துதித்துக் இப்ப கொண்டே இறங்குதே இப்ப இறங்குதே இப்ப இறங்குதே உம்மை இப்ப துதிப்பேன் இறங்குதே துதிப்பேன் இப்ப இறங்குதே துதித்துக் இந்த கொண்டே ஜெப வேளையில இந்த ஜெப வேளையில தேவ பிரசன்னா ஹalleluya எந்த பட்டயம் உனக்கு விரோதமா எழும்பினதோ ஹalleluya தைகிறாரே ஆனந்தமே ஓ ஹalleluya ஆனந்தமே ஹalleluya ஆனந்தமே உம்மை பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே இப்ப அக்கினி உம்மை உங்க அக்கினி துதிப்பேன் இறங்கட்டும் துதித்துக் பாயட்டும் இருப்பேன் உம்மை துதிப்பேன் துதிப்பேன் சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளை தட்டி எழுப்ப மாட்டவரே தட்டி எழுப்ப மாட்டவரே தட்டி எழுப்ப மாட்டவரே தட்டி எழுப்ப இயேசு நாமத்துல இரவில் பயங்கரம் பகலில் அம்பு எதற்கும் பயமில்லை பாடுங்க இரவில்
இரவில் பயங்கரம் பகலில் எதற்கும் பயமில்லை. உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் மறைவிடம். என் ஆண்டவர் இயேசு நாமத்துல சொல்லி ஜெபிக்கிறையா, என் நாமத்துல எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று சொன்னீரே. உங்க நாமத்துல இப்போது அக்கினி இறங்குவதாக. ஓ க்ளோரி, ஓ ஜீசஸ், ஜீசஸ். அக்கினி, அக்கினி, அக்கினி. ஓ ரபா பாபா பா, ஓ ரமா ஹமா ரமா, ஓ ரபா துரபா ஹபா ரபா, ஓ ரபா ஹபா ரபா ரபா ஹபா, ஓ ரபா கரா ரபா ஹபா ரபா ஹபா, ஓ ரபா ஹபா ரபா ஹபா ஹபா. நீர் தொடுங்கப்பா, நீர் தொடுங்க ஆண்டவரே, நீங்க தொடுங்க ஆண்டவரே, நீங்க தொடுங்க ஆண்டவரே, நீங்க தொடுங்க ஆண்டவரே. வியாதி மேல கை இறங்கட்டும், வியாதி கட்டு மேல கை இறங்கட்டும், முடக்கத்தில் கட்டுகிற கட்டு பகுக்கப்படட்டும், காலில் செய்யப்பட்ட செய்வனை எரியட்டும். எந்த வீட்டில் திருமணம் நடக்கக்கூடாதுபடி, எந்த வீட்டில் பெண் மாப்பிள்ளை பார்க்க வரக்கூடாதுபடி செய்திருக்கிறார்களோ அந்த செய்வன ஆவிய அக்கினில எரிகிற. எந்த வீட்டில் நல்ல காரியத்தை செய்தா குடும்பத்தில் சண்டை வந்து அந்த காரியத்தை தடுத்து நிறுத்திடணும், அந்த காரியத்தை செய்யக்கூடாதுபடி எதிர்த்த ஆவிய இயேசு நாமத்துல ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஐயா, அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். எந்த வீட்டில் திருமணத்தை தடை செய்து வச்சிருக்கிற, தடை செஞ்சு வச்சிருக்கிற, திருமணம் ஆகக்கூடாதபடி திருமணம் ஆகிற பிள்ளைகளுக்கு பலவீனத்தில் வச்சிருக்கிற சூனியமே செய்வின ஆவிய இன்னைக்கு எரிக்கிற இயேசு நாமத்துல கட்டளை கொடுக்கிற. விடுதலை தருவீராக இயேசு நாமத்துல ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். வேதத்தில் வசனத்தை வாசிக்க கேளுங்கள். 1 சாமுவேலின் புத்தகம் 23வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இதோ இதோ பெலிஸ்தர் கேக்கிலாவின் மேல் யுத்தம் பண்ணி, இதோ பெலிஸ்தர் கேக்கிலாவின் மேல் யுத்தம் பண்ணி, இதோ பெலிஸ்தர் கேக்கிலால் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள் என்று, களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது, தாவீதிற்கு அறிவிக்கப்பட்டது. நன்றாய் கவனியுங்கள். அப்பொழுது தாவீதிற்கு ஒரு செய்தி வருது. என்ன செய்தி என்று சொன்னால், கேக்கிலா பட்டணத்தை முறியடிக்க வந்த பெலிஸ்தரின் ஆவி. இந்த வசனம் சொல்கிறது 1 11 வசனங்கள் தாவீது கேக்கிலாவை பாதுகாக்கிற ஒரு ஜபத்தை கர்த்தர் இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள இறக்குறாரு. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எவர்கள் உங்களுக்கு விரோதமாய் அழிக்க எழும்புகிறார்களோ இந்த சத்தம் உங்க வீட்டுக்குள்ளே கடந்து வருகிறது. அது தாவீதின் சத்தம் தேவனை நோக்கி. வாசிக்க கேளுங்கள். இதோ இதோ பெலிஸ்தர் கேக்கிலாவின் மேல் யுத்தம் பண்ணி, நல்ல கவனிங்க, எதை பண்ணி? பெலிஸ்தர் கேக்கிலாவின் எதை பண்றாங்க? யுத்தம் பண்ணி அந்த பட்டணத்தையே அடிக்க நேரிடுகிற போது களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள். களஞ்சியங்களை, களஞ்சியங்க, அவன் ஆசீர்வாதங்களை, அவன் வீட்டை, அவன் செய்யற வியாபாரங்களை, அவன் விவசாயம் பண்ணுகிற நிலங்களில அவனுடைய திட்டம் எப்படி அதை அழிச்சிடணும். இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய ஜனமே,
உன் களஞ்சியங்களை அழிக்க நினைக்கிற, உன் நாளைகளை அழிச்சு நினைக்கிற, உன் வீட்டை அழிக்க நினைக்கிற சில வல்லமைகளை இன்னைக்கு ஆண்டவர் உடைப்பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே இடைப்பட்டி கொண்டிருக்கிறார். இந்த கேக்கிலா பட்டணம் முழுவதும் ஒரு வேதனை நிறைந்த, கண்ணீரை நிறைந்த, யுத்தம் நிறைந்த பட்டணமாய் இருக்கிறது என்பதை தாவீதிற்கு கர்த்தர் அதை உணர்த்துகிறார். தாவீதின் காதுகளுக்கு அது போய் சேர்கிறது. இப்ப தாவீது சொல்லுகிறார், வாசிக்க கேளுங்கள். அப்பொழுது தாவீது, நான் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று அவன் ஜெபிக்கிறான். நான் இன்னைக்கு உங்களோட பேசுற தேவ செய்தியின் தலைப்பு ஜெபத்தை கேட்கிற தேவன். உங்க ஜெபத்தை கேட்கிறாங்க சிஸ்டர். உங்க ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தர்றார் பிரதர். நீங்க எதை அழிந்து போகுதுன்னு சொல்லி நீங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ, ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களோ, கர்த்தர் இந்த இறைவேளையில உங்க குடும்பத்தை காக்கும்படி ஒரு தூதனை அனுப்புகிறார். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப இந்த செய்தியை கேட்ட உடனே தாவீதுக்குள்ள இருந்து ஒரு அபிஷேகம் வெளியே வருது. தாவீதுக்குள்ள இருந்து ஒரு தாகம் வெளியே வருகிறது. ஐயோ, கேட்கிற பட்டணமே அழிந்து போகிறதே, கேட்கிற பட்டணமே மாண்டு போகிறதே, கேட்கிற பட்டணமே தரமட்டமாய் ஆக்கப்படுகிறதே. என் ஆண்டவரே, அந்த பட்டணத்தை காப்பாற்றும். என் ஆண்டவரே, அங்க இருக்கிற எல்லா மக்களை காப்பாற்றும் ஆண்டவரே. அங்க இருக்கிற எல்லா ஜனங்களை விடுவிக்க என் ஆண்டவர் அழிந்து போகிறார்களே, அவளை தூக்கி எடுக்க யாரும் இல்லையே. அந்த கேக்கிலா பட்டணத்தின் மீது தாவீதுக்கு ஒரு கரிசனத்தை கர்த்தர் உண்டு பண்ணினாரு. அவன் கேட்கிறான். அப்பொழுது தாவீது நான் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று. சில நேரங்களில் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வேகம் வருங்க. நான் போய் பண்ணுவேன், நான் போய் பார்த்துப்பேன், நான் போய் அதை செஞ்சிருவேன், நான் போய் அதை நிறுத்திடுவேன். நீங்க நினைக்காதீங்க. முதலாவது தேவ சமூகத்தில் நீங்க காத்துருங்க. முதலாவது தேவனிடத்திலிருந்து நமக்கு வார்த்தை வரலையோ நம்ம எங்கேயுமே ஓடக்கூடாதுங்க. எங்கேயுமே பதறி ஒரு காரியத்தை செஞ்சிடக்கூடாது. சிலர் எதுக்கு எடுத்த உடனே முடிவெடுப்பாங்க பாருங்க. உடனே அதை ஆன் தி ஸ்பாட்ல அதை உடனே அதை முடிச்சிடணும் நினைக்காதீங்க. இவன் போகிறாரு, கேள்வி கேட்கிறாரு, என் ஜெபத்திற்கு பதில் வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆண்டவர் சொல்ற வரையும் அவன் எங்கிட்டு போல. அங்கிருந்து வர்ற வார்த்தை அது பரலோகத்திலிருந்து வருகிற வார்த்தை, அது பரிசுத்த ஆவியால் உணர்த்தப்படுகிற வார்த்தை. அப்பொழுது தாவீது, நான் போய் அந்த பெலிஸ்தரை நான் முறியடிக்கலாமா, முறியடிக்க கூடாதா என்று கேட்கிறான். அல்லேலூயா. அவள் ஒரு பலசாலிதான், தைரியசாலிதான். சின்ன வயசுலயே யுத்தம் பண்ணினவன் தான், எல்லாத்தையும் முறியடித்தவன் தான். சின்ன வயசுல பார்த்து வளர்ந்தவன் தான். எப்படி அடிச்சா நல்லா தெரியும், எங்க போய் எதை செஞ்சா நல்லா தெரியும். ஆனா அப்படிப்பட்ட ஒரு தாவீது தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிறார். என் அருமையான தாய் தகப்பனே, சகோதரனே, சகோதரியே, உனக்கு பிரச்சனை எது இருந்தா நீ வீட்டை விட்டு வெளியே போறது பெருசு இல்ல, நீ குடும்பத்தை விட்டு வெளியே போய் வாழ்றது பெருசு இல்ல. நீ இருக்கிற இடத்துல கேளு, ஆண்டவர் உன் கூட பேசுவார் மகளே. ஏன்னா வசனம் சொல்லு, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காண்பிப்பேன், உன் பாதம் கல்லில் இடராதபடி உன்னை நான் பாதுகாப்பேன், உன் வலது புறத்திலும் இடது புறத்திலும் 10,000 பேர்கள் விழுந்தாலும் அதை உன்னை ஒரு நாளும் அணுக விடாமல் உன்னை காப்பாற்றுவேன். என் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன் ஜெபத்தை கேட்கிறேன். இது கண்கள் நேரத்தில் தள்ளாடுகிற நேரத்தில் சோர்ந்து போய் பார்த்து கொண்டிருக்கிறீங்களா, தளர்ந்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் இன்னும் தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கவில்லை. இங்கே தாவீது, ஐயோ கேட்கலா பட்டணமே அழிகிறதே, கேட்கலா பட்டணமே சூறையாடப்படுகிறது. இவனுக்கு அந்த செய்தி வந்த உடனே அவன் சொல்றான், ஐயோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கர்த்தரிடத்தில் வார்த்தை வரல.
ராஜா நீங்க நினைச்ச அடிச்சிடலாம், ராஜா நீங்க நினைச்ச அதை முடிச்சிடலாம், வாங்க ராஜான்னு சொன்ன உடனே அவன் சொல்றான், கொஞ்சம் இரியா, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணு, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு. உனக்கு அதுக்கெல்லாம் நேரம் கிடைக்காது, உனக்கு தேவ சமூகத்தில் உட்காரத்துக்கு நேரம் கிடைக்காது, உன்னை தாழ்த்து முழங்கால் படிக்கிறதுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு உனக்கு நேரம் கிடைக்காது. நீ வேக வேகமாக மருத்துவமனைக்கு ஓடுற, நீ வேக வேகமாக எங்கேயும் ஓடி திரிற. இந்த வேளையில் நீ உட்கார்ந்து, ஆண்டவரே இந்த பிரச்சனைக்கு முடிவு என்ன நீ கேட்டு பாரு. ஆண்டவர் இந்த இரவில் உங்களோட பேசுவாரு. வாசிக்க கேட்போம். அப்பொழுது தாவீது நான் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரிக்க. சில நேரத்தில் அப்படி நமக்கு கோபம் வரும் பாருங்க. உடனே சொல்லுவோம், நீங்க யாரும் தப்பாது, நான் ஒரு ஆள் பார்த்துக்கிற விடு. நினைக்காத, உன்னால ஒன்றையும் செய்ய முடியாது, தேவனால மட்டும் நான் செய்ய முடியுங்க. நல்லா கையை மேல தள்ளியா சொல்லுங்க. வேதம் சொல்லுது, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். சரீர முயற்சி, சில பேர் கோவப்பட்டு போவாங்க, வீட்டை ஓடிவிடுவேன், நான் ஓடிடுறேன், நான் பண்ணிடுறேன். நீ திரும்பி அங்கதான் வருவேன், உன்னால ஜெயிக்க முடியாது. ஒரு உண்மையான கிறிஸ்துவ ஜீவியத்தில் நீங்கள் வாழ்வீங்க இருப்பீங்கன்னு சொன்னா, நீங்கள் ஒரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையை நீங்க எடுத்துன்னு போனீங்கன்னா உங்களால வாழ முடியாதுங்க. யுத்தத்தை பத்தி கேள்விப்படுறாரு, போராட்டத்தை பத்தி கேள்விப்படுறாரு, அந்த பட்டணமே அழிய போதே என்று சொல்லி, தாவீதுக்கு அந்த வார்த்தை வந்தோடனே தாவீது உடனே ஆட்களை கூப்பிடல, பட்டயத்தை எடுக்கல, தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிறாரு. பிரச்சனை வந்துச்சா நம்ம போய் பேசி சரி பண்ணிடலாம், நம்ம போய் வீட்டை விட்டு ஓடி நம்ம போய் பேசிடலாம், நம்ம போய் பேசினா சமாதானம் ஆகாது. யார் தெரியாது, கர்த்தரால் மட்டும்தான் சமாதானத்தை கொடுக்க முடியும். சில நேரம் கோபம் வந்துச்சா என்ன பண்றாங்கன்னே தெரியாது, உன் கோபத்தில் தூக்கி குப்பையில போடு. நீ இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பாரு. இந்த தடவை கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா பேசுகிறாரு. உனக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையினால பேசுறாரு. உனக்கு எங்க பிரச்சனை இருந்தாலும் நீ எங்கிட்ட அவசரப்படாத, தேவ சமூகத்துக்கு வா, தேவன் உன்னை கட்டுகளை அறுப்பாரு. இப்போ வாசிக்க கேட்போம். அப்பொழுது தாவீது நான் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு கர்த்தர், நீ போ பெலிஸ்தரை முறியடித்து கேக்கிலாவை ரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னாரு. இப்ப அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவினால எல்லாம் கூடும். அவனுடைய பலத்தையும் அவனுடைய தாளத்தையும் அவன் பார்க்கல. 2வது அவனுக்குள்ள ஒரு ஞாபகம் வருது, பலமுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உமக்கு உதவி செய்கிறது லேசான காரியம். நீங்க என்ன சொல்றீங்க ஆண்டவரே? பலமுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்கிறது உனக்கு லேசான காரியம். அதனால உங்க கிட்ட இருந்து வருகிற ஸ்டேட்மெண்ட் தான் ஒரு பெரிய எனக்கு மகிழ்ச்சி உண்டாக்கும். நீங்க யாரோட வார்த்தை கேளுங்க, யார் ஒன்னு சொல்லுவாங்க, நீ போ பார்த்துலாம், நம்ம செஞ்சிடலாம் சொல்லுவாங்க. நீங்க நம்பாதீங்க, நீங்க உட்காருங்க, ஆண்டு சமூகத்தில் உட்காருங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பதில் கொடுப்பாரு, உங்களுக்கு ஒரு வார்த்தை மூலமா பேசுவாரு, உங்களுக்கு ஒரு வசனத்தை காண்பிப்பாரு, உங்களுக்கு ஒரு சம்பவத்தை உணர்த்தி காட்டுவாரு. நீ என்ன செய்யணும், நீ என்ன செய்யக்கூடாதுன்றத ஆண்டவர் உனக்கு போதிப்பார். அவர் கரெக்டா சொல்லுவாருங்க, அவர் சொன்னா கரெக்டா இருக்குங்க. இப்ப அதை தாவீது உணர்ந்து சொல்றான், ஐயா நான் இப்போ கேட்கலாவுக்கு நான் போகக்கூடாதா? அந்த பட்டணத்தை நான் காப்பாற்றணுமே, அது உங்க கையிலிருந்து வரணும்னா தான் நான் காப்பாற்ற முடியும். ஏன்னா பலமுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்கிறவர் என் ஆண்டவர் ஒருவரே. இப்போ இங்க கேட்கிறா உத்தரவு வருகிறது, வாசிக்கலாம். அப்பொழுது தாவீது நான் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு கர்த்தர், நீ போ பெலிஸ்தரை முறியடித்து கேக்கிலாவை ரட்சிப்பாய் என்றார். தாவீதுக்கு சொன்னார். ஆனாலும் தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி இதோ நாங்கள் இங்கே யூதாவிலே இருக்கும் போதே
பயப்படுகிறோம். நாங்கள் பெலிஸ்தருடைய சேனைகளை எதிர்க்கிறதற்கு கேக்கிலாவுக்கு போனால் எவ்வளவு அதிகம் என்றார்கள். சொல்றாங்க கூட நாங்க இங்க இருக்கும் போதே பயப்படுறோம், நாங்க அங்க வந்தா என்ன பயப்படுவோம்? பயந்து நிறியா? இன்னைக்கு கர்த்தர் உன் பயத்தை உடைப்பாரு, உன்னுடைய நடுக்கத்தை கர்த்தர் மாத்துறாருங்க. சொல்றாங்கல்ல, ஐயோ இங்கேனா கஷ்டம் அனுபவிக்க, இன்னும் அங்க வந்தா பிஸ்னஸ் இருக்கு அதிகமா. நீ பயப்பட, முதல்ல தேவ சமூகத்தில் கேளு. அவர் சொல்லுவாரு, நான் உனக்கு முன்னே போய் கோணையெல்லாம் செவ்வையாக்குவேன், வெங்கல கதவுகளை உடைப்பேன், இரும்பு தாழ்பாள்களை முறியடிப்பேன். நீ பயப்படாத, நீ ஆறுகளை கடப்பாய். நீ அக்கிலே நடந்தாலும் அக்கினி சுவாலை உன் பேரிலே பற்றாது. இப்போ தாவீதோட இந்த மனுஷன் சொல்றாங்க, ஐயா நாங்கள் இங்க இருக்கும் போதே பயப்படுறோம், அவர்கள் பெலிஸ்தர் அதிகமான பலன் உள்ளவர்கள் அல்லவா, அவங்களோட யுத்தம் பண்ண முடியாதே அப்படின்னு சொல்லும் போதுதான் வாசிக்கலாம். அப்பொழுது தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் அவனுக்கு உத்தரமாக, நீ எழும்பி கேக்கிலாவுக்கு போ, நான் பெலிஸ்தரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். நீ தைரியமா போ. ரெண்டாவது முறை வார்த்தை வருது, நீ பயப்பட. அவன் கூட எல்லாம் கேட்கிறான். ஓ, ஆண்டோடைய வார்த்தை வந்துச்சு. அப்போது தாவீது அப்படியே தாவீது தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு கேக்கிலாவுக்கு போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி அவர்களில் அநேக பேரை அவன் பயந்தானா, அவன் இப்ப சண்டைக்கு நிக்கிறான். பலன் எங்கிருந்து வந்துச்சு தெரியுமா? பரலோகத்திலிருந்து வந்துச்சு. தைரியம் எங்கிருந்து வந்துச்சு தெரியுமா? இங்க பேசுறவன் தாவீதுக்கு முன்னாடி போய் நிக்கிறான். ஐயா தாவீது அடிக்கு முன்னாடி போய் அடிக்கிறான். இந்த பலன் தாவீது பாக்குற எங்கிருந்து வந்து? தேவன் கையிலிருந்து வந்துச்சு. ஐயா நடுநடுங்க சொன்னா, நான் வரமாட்டேன்னு சொன்னவன் முன்னாடி போய் இறங்கி ரதத்தை விட்டு முன்னாடி போய் நிற்கிறான். கோகிலா பட்டணத்தை காப்பாற்ற, இன்னைக்கு உன் வீட்டை காப்பாற்ற கர்த்தருடைய வல்லமை இறங்குது. உன் எல்லையை காப்பாற்ற கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குது. என் நாட்டுடைய வல்லமை இறங்குது. இன்னைக்கு சில ஆவிகள், சில கோலியாத்தின் வல்லமைகள், பார்வோனுடைய வல்லமைகள் இன்னையோடு உன் வீட்டை விட்டு கர்த்தருடைய ஆவியான சொல்றாரு, நீ ஜெபம் செய்ய தொடங்கினார், நீ துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் செய்ய இறங்குகிறாரு. எந்த பட்டணத்தை சிறைப்படுத்தி வைத்திருக்கிற, எந்த குடும்பத்தை சிறைப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா ஆவிகளே, மாந்திரிகங்களே, சூனியமே, இயேசு நாமத்துல கேட்கலா பட்டணத்தை அழிக்க வந்த பெலிஸ்தரின் ஆவியே, எந்த வீட்டுக்குள்ள சொல்றாரு, இன்னைக்கு அதை உன் கையில ஒப்பு கொடுக்க போற, அந்த வல்லமை உன் கையில ஒப்பு கொடுக்க போற. இந்த இரவுல பார்த்து ஜெபிக்கிற உனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல அது தலைகளை நசுக்கும்படி கர்த்தருடைய வல்லமை இறங்குது. கேக்கிலாவின் பட்டணத்தில் இருந்த சில வல்லமை எல்லாம் கர்த்தர் உடைத்ததை போல, நுறுங்கி அடித்ததை போல, யுத்தத்தில் கர்த்தர் முறியடித்ததை போல உன் வீட்டுக்குள்ள இறங்குத. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இறங்குது. பெற்றுக. சில வல்லமை உன் வீட்டை விட்டு எரிந்து ஓடுது. சில செத்த ஆவியே எரிந்து போவாயாக. அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு வருகிற உன் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிற சில குட்டி சாத்தான் ஆவிகளை கர்த்தர் உடைக்கிறாரு. தாவீதின் கையில பெலிஸ்தர் ஆவிகளை தேவன் ஒப்பு கொடுத்ததை போல எல்லா குடும்பத்தில் இருக்கிற கிரிகள் எரியட்டும். அப்பா, பெலிஸ்தர் ஆவிகள் முறியடிக்கப்பட்டோம். தாவீது இந்த பட்டணத்துக்கு ஒரு காவலாளியை வைத்ததை போல, காப்பாற்றுகிற மனுஷனை வைத்ததை போல, அவங்களை காப்பாற்றினதை போல இதை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்தை ஆண்டவர் காப்பாற்றுவீராக. மருத்துவமனையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. என் ஆண்டவர் காப்பாற்றி வீடு சேர தேவன் கிருபை பாராட்டுவீராக. ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதியும், களஞ்சியங்களை சூறையாடின வல்லமைகளை உடையும் நல்ல பிதாவே, ஆமென். ஜெப உதவிக்கு 9711212519 மற்றும் 809881
4:8, 8:3.